Hello friends, welcome to HI-Inno. இன்னைக்கு நம்ம சுழியம் எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்க போறோம். தீபாவளிக்கு கண்டிப்பா இது இல்லாம தீபாவளியே இல்ல அப்படினு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்னு. இதுல வந்து மைதா மாவுலாம் மேல எதுவும் இல்லாம நம்ம வீட்ல நார்மலா இருக்கிற இட்லி இல்ல தோசை மாவு வச்சே தான் செய்ய போறோம். சரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சிருங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைங்க. இப்போ பாருங்க நல்லா ஊறிடுச்சு. நசுக்கி பார்த்தீங்கன்னா உடையும். இதை இப்போ ஒரு பேன்ல நம்ம வேக வச்சுக்கலாம். இது வேகும் போது லைட்டாக உப்பு போடுங்க, ரொம்ப உப்பு போடுறாதீங்க. ஏன்னா அந்த இனிப்பு செய்யறதுக்கு உப்பு அதிகமாயிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இது நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம். நான் இதே இன்னொரு சைடில் ஒரு பேனில் அரை மூடி தேங்காவை துருவி அதையும் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தேங்காய் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதில் ஆட் பண்ணும்பொழுது. அதோடு இல்லாமல் ஒரு 2 நாளைக்கு நீங்கள் வச்சுருந்து சாப்பிட்லாம், வீணாகவே ஆகாது. இப்போ கடலைப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். லைட்டாக ஒன்று எடுத்து அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நசுங்கும். அதான் கரெக்டான ஒரு பாத்தில் இருக்குது. ரொம்பவும் வெந்துருச்சுன்னா குழகுழப்பாயிடும். இதான் கரெக்டாக இருக்குது. நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தேங்காய் வறுத்த அதே பேன்லேயே நம்ம வெள்ளை பாகு காய்ச்சிக்கலாம். 200 கிராம் கடலைப்பருப்புக்கு இது பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு வெல்லம். இல்லை கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. சில வெள்ளத்தில் அந்த சின்ன சின்ன கட்டி திப்பி மாதிரி இருக்கும். அப்படி இருக்குதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அப்புறம் கொதிக்க விடுங்க. இதில் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நான் தண்ணி ஊற்றிட்டு டைரெக்டாகவே பாகு சேர்க்கிறேன். வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகட்டும். வெள்ளம் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இதுக்கு வந்து இது கம்பி பதம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. லைட்டாக ஒரு கம்பி பதம் அளவுக்கு இருந்தாலே போதும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு இதோட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் சர்க்கரையோட சேர்த்து பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா அந்த தேங்காய், அதையும் இதோட சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் குறப்பாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அந்த பாகோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பாகோட தேங்காய் நம்ம அந்த கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். சுழியத்துக்கு நம்ம உள்ளே வைக்கிற அந்த பூரணம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மேல் மாவை பாருங்கள். இது நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி மாவு தான் இது. ஆனால் புளிச்ச மாவு, ரொம்பவும் புளிக்கவும் கூடாது, புளிக்காமல் இருக்கவும் கூடாது. நான் காலையில் அரைச்சிட்டு சாயந்தரமாக இந்த சுழியத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தோசை மாவு இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு மேலே வந்து அடை மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இட்லி மாவில் உங்களுக்கு உப்பு இருக்குது, நீங்கள் அதனால் உப்பு சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றுனதுனால டேஸ்ட் பார்த்துட்டு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மேல் மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உள்ள அந்த பூரணம் ஆறட்டும் நம்ம வச்சுருந்தோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை சின்ன சின்ன உருண்டையாக உங்களுக்கு எந்த சைஸுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைங்களாக உருட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கனாலும் ஒரு 10 டேஸ்க்கு உங்களுக்கு வீணாகவே ஆகாது. உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் அப்போ வெளியில் எடுத்து வச்சுட்டு அந்த மேல் மாவு இட்லி மாவு உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் அதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து சாப்பிட்லாம். அந்தளவுக்கு வீணாகவே ஆகாது. உங்களுக்கு தேங்காய்லாம் வறுத்து போட்டதுனால வீணாகாது. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் உருட்டி வச்சுக்கோங்க. நம்ம உருண்டையும் ரெடி ஆயிடுச்சு. மேலே அந்த மாவும் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சூடு பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம அந்த இட்லி மாவில் உருட்டி வச்சுருக்கிற ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து அதில் நல்லா டிப் பண்ணிவிட்டு
எண்ணெயில் பொறுமையாக எடுத்து போடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, ஹையில் வைக்காதீங்க. எண்ணெயில் போடும்போது கவனமாக போடுங்க. ஒவ்வொன்றா டிப் பண்ணி மெதுவாக போட்டுடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க. ஏன்னா மேலே உள்ள மாவு மட்டும் தான் நமக்கு வேகணும், உள்ளே பொருளெல்லாம் வேகணுன்ற அவசியம் கிடையாது. உருண்டை போட்ட உடனே நம்ம கரண்டி வச்சு கலக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். வேகினதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கரண்டியை வச்சு மெதுவாக திருப்பி விடுங்க. ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு. அதனால் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துல கலர் மாறிடுச்சு பாருங்கள். அந்த ப்ரௌன் கலராக வந்ததுமே நீங்கள் எடுத்து வேற ஒரு டிஷ்யூ பேப்பரை நம்ம மாற்றிக்கலாம். நம்மளோட சுழியம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற எல்லா சுழியத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் இருந்தாலும் நீங்கள் அதையும் ஈஸியாக போட்டுக்கலாம். கையில் போட உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸ்பூன் வச்சு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 சைடையும் நிதானமாக வேக விட்டுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக இட்லி மாவுலேயே நம்ம சுழியம் எப்படி செய்யறதுன்னு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இருந்த எல்லா மாவுலேயும் சுழி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சுழியை எடுத்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக மேலே மொறுமொறுப்பாக இருக்கும் மாவு. உள்ளே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இனிப்பாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.